So hi friends, this is Manoj and welcome back. இன்னைக்கு வீடியோலையும் Redmi Note 14 Pro Plus 5G இந்த செல்போனோட கேமரா ரிவ்யூ மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த செல்போன்ல பின்னாடி ரெண்டு 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. 2.5x வரைக்கும் நீங்க ஆப்டிகலா ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். 4K at 30 fps வரைக்கும் வீடியோ குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. and எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். So without wasting any time, let's get into the video. அதுக்கு முன்னாடி இப்ப தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So this is the camera module. நல்ல சென்டர்ல பெருசா கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2mm க்கு வெளியே நீட்டிட்டு இருக்குது. So first இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, this is a 50 megapixel camera with an aperture of f1.6. இதோட சென்சார் சைஸ் 1/1.55 inches. நல்ல ஒரு பெரிய சைஸ் சென்சார்னு சொல்லலாம். and இதுக்குள்ள இருக்க சென்சார் வந்து Omni Visionோட Light Fusion 800 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சூப்பரான சென்சாருங்க. and இந்த கேமரா full time optically image stabilized கேமரா, அதே மாதிரி face detection auto focusம் சப்போர்ட் பண்ணும். and ரெண்டாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, this is a 50 megapixel telephoto camera with an aperture of f2.0. இதோட சென்சார் சைஸ் 1/2.76 inches, ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். and இதோட ஃபோக்கல் லெந்த் 60mm. and இந்த கேமரா ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் பண்ணும். and ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேமரா மூலமா உங்களால 2.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ண முடியும். and லாஸ்டா இங்க ஒரு சென்சார் இருக்கு பாத்தீங்களா, this is a 8 megapixel camera with an aperture of f2.2 and this is a ultra wide angle camera with a focal length of 15mm. and இதோட சென்சார் சைஸ் 1/4.0, ரொம்ப ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். and இங்க பாத்தீங்களா ஃபிளாஷ் யூனிட்டே இன்னொரு கேமரா மாதிரி கொடுத்திருக்காங்க. and ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 20 megapixel aperture f 2.2ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட ஃபோக்கல் லெந்த் 21mm and இதோட சென்சார் சைஸ் 1/4.0, அகைன் ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். ஓகே, Redmi Note 14 Pro Plus 5G. இப்போ இந்த செல்போன் கேமராஸ்ல என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? So first is the Pro mode, documents, video mode, photo mode, portrait mode, night mode and more போனீங்கன்னா you have plenty of options. 50 megapixel mode, panorama, slow motion, dual video, time lapse, AI watermark and last long exposure. ஓகே, இப்போ ரியர் கேமரால போட்டோ மோட்ல இருக்கிறோம். போட்டோ மோட்ல உங்களால 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி உங்களால இந்த மாதிரி போட்டோ எடுக்க முடியும். this is the wide angle view. அதுக்கப்புறம் 1x 2x and 2.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். 2.5xல இருந்து ஆல் தி வே அப் டு 30x வரைக்கும் உங்களால டிஜிட்டலா ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுக்க முடியும். and இங்க பாருங்க நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் எந்த ஃபில்டரோட இன்டென்சிட்டியும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இருக்கிறத அப்படியே தான் உங்களால ஷூட் பண்ண முடியும். பட் வாட் எவர் ஃபில்டரோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க. and பியூட்டி மோட் கொடுத்திருக்காங்க. நீங்க 0ல இருந்து 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க ஃபேஸ்ல இருக்க மறு மச்சத்தெல்லாம் அழிச்சு உங்களால போட்டோ எடுக்க முடியும். and then you have the flash இப்போ ஆஃப்ல இருக்கு. ஆட்டோ ஃபிளாஷ், ஆல்வேஸ் ஃபிளாஷ் and always on light. அதுக்கப்புறம் கூகுள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க HDR கொடுத்திருக்காங்க. HDR வேணானா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லனா ஆட்டோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பீக் மார்க் இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் இஸ் தி AI கேமரா. இத ஆன் பண்ணீங்க அப்படினா சீனுக்கு ஏத்த மாதிரி செல்போனே வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கும். then you have the grid lines. இங்க பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க கிரிட் ஆஃப் பண்ணிக்கலாம், லார்ஜ் கிரிட் வச்சுக்கலாம், இல்லனா ஸ்மால் கிரிட் வச்சுக்கலாம். அதே மாதிரி சென்டர் மார்க் அண்ட் ஸ்ட்ரைட்டன் மார்க் வந்து நீங்க வச்சுக்கலாம். சோ நடுவுல ஒரு பிளஸ் மாதிரி தெரியுதா, அதான் சென்டர் மார்க். and மேல yellow கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஸ்ட்ரைட்டன் மார்க். இப்ப செல்போனை டில்ட் பண்றேன் பாருங்க, ஒயிட் கலர்ல மாறுது. ஸ்டடி பண்றேன் பாருங்க, yellow கலர்ல மாறிச்சு பாத்தீங்களா. இப்ப செல்போன் வந்து பேலன்ஸ்டா இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1:1, 3:4, 9:16 ஃபுல் அண்ட் வைட் ஸ்கிரீன் நிறைய கொடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியால வீடியோ போடுறவங்களுக்கு சூப்பரான ஆப்ஷனுங்க. அதுக்கப்புறம் ஷட்டர் டைப் கொடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணுங்களேன். நீங்க டேப் டு டேக் a photo வச்சுக்கலாம். அதாவது ஸ்கிரீனை டேப் பண்ணாலே போட்டோ வந்து தானா எடுத்துரும். இல்லனா வாய்ஸ் ஷட்டர், அதாவது சீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டோ எடுத்துரும். then you have the timer 3 seconds, 5 seconds and 10 seconds வரைக்கும் கொடுத்திருக்காங்க. and dynamic shots, அதாவது லைவ் போட்டோ அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதாங்க இது. இப்போ ஒரு போட்டோ ஷூட் பண்றேன். இந்த போட்டோவை லாங் பிரஸ் பண்ணுங்களேன், ஒரு 2 seconds வந்து கேப்சர் பண்ணிருக்கு பாத்தீங்களா, இதுதான் டைனமிக் போட்டோ. and then you have the watermark. நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், ரெகுலர் வச்சுக்கலாம், இல்லனா ஃபில்ம் வச்சுக்கலாம். ரெகுலரை கிளிக் பண்ணுங்க. போட்டோஸ்ல டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணலாம். டிவைஸோட வாட்டர் மார்க்கை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க எடுக்கிற எல்லா போட்டோஸ்லயும் Note 14 Pro Plus அப்படின்னு வரும். and கஸ்டம் வாட்டர் மார்க் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்க டைப் பண்ணிக்கலாம். and ஃபில்ம் போனீங்கன்னா you can see time and coordinates. and then you have time burst. இத கிளிக் பண்ணுங்க. so 10 போட்டோஸ்ல இருந்து இன்ஃபைனைட் போட்டோஸ் வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டைம் இன்டர்வல் வந்து 1 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப இருக்க செட்டிங் படி ஒவ்வொரு 4 செகண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு போட்டோ வந்து உங்க செல்போன் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும். சோ இந்த மாதிரி அப் டு 100 போட்டோஸ் வரைக்கும் உங்க செல்போன் ஆட்டோமேட்டிக்கா ஷூட் பண்ணும். this is called time burst. சூப்பரான ஒரு ஆப்ஷன்ங்க. அதுக்கப்புறம் tilt shift. tilt shiftல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு சர்க்குலர், இன்னொன்னு லீனியர். சோ this is circular. இத எங்கயாவது நீங்க சூஸ் பண்ணிட்டு இப்ப போட்டோ எடுங்களேன். இங்க பாருங்க கார் மட்டும் ஃபோக்கஸ்ல இருக்குது, மிச்சம் எல்லாமே blurரா இருக்கு தெரியுதா. and this is linear. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க அந்த நோட் மட்டும் ஃபோக்கஸ்ல இருக்குது, மிச்சம் எல்லாமே பிளரா இருக்கு தெரியுதா. அண்ட் முக்கியமான ஆப்ஷன் பாருங்களேன், மோஷன் ட்ராக்கிங் ஃபோக்கஸ். இத கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த காரை நான் டபுள் டேப் பண்றேன். இங்க பாருங்க ஃபோக்கஸ் லாக் ஆயிடுச்சு பாத்தீங்களா. காரை சுத்தி ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வந்திருக்கு தெரியுதா. இப்ப காரை நான் மூவ் பண்றேன்.
திரும்ப ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரேன். ஃபோக்கஸை கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கு தெரியுதா? இப்போ மேலே போகிறேன், திரும்ப கீழே வரேன், கரெக்டாக ஃபோக்கஸை ஞாபகம் வச்சிருக்கு பார்த்தீங்களா? திஸ் இஸ் கால் மோஷன் ட்ராக்கிங். ஓகே, நவ் வி ஆர் இன் தி போர்ட்ரேட் மோட். போர்ட்ரேட் மோட்ல இங்கே பார்த்தீங்களா ஒரு மனுஷன் மாதிரி இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்களேன். இப்போ வந்து உங்களால் ஃபுல் பாடி போர்ட்ரேட் வந்து ஷூட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபுல் சைஸ் ஹியூமன் பீயிங் உங்களால் போர்ட்ரேட் ஷாட் எடுக்க முடியும். திரும்பவும் கிளிக் பண்ணீங்கன்னா அப் டு செஸ்ட் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்பர்ச்சர் f1.0 f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் ஃபோட்டோ மோட்ல கொடுத்த அதே ஃபில்டர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஸ்பெஷல். அண்ட் அதே பியூட்டி மோட் தான். 0 ல இருந்து 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். அண்ட் இங்க பாருங்க HDR ஆன் பண்ணிக்கலாம் இல்லனா ஆஃப் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான ஆல் பாத்தீங்களா, யூ கேன் ஷூட் HD போர்ட்ரைட். அதாவது சென்சாரோட ஃபுல் ரீடிங் வேணும்னா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷன்ஸ் போட்டோ மோட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிரிட் லைன்ஸ், ஆஸ்பெக்ட் ரேஷியோ, டைமர், ஷட்டர் டைப் அண்ட் வாட்டர் மார்க், அவ்வளவுதான். நவ் வி ஆர் இன் தி நைட் மோட். நைட் மோட்ல 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 1x அண்ட் 2.5x வரைக்கும் உங்களால ஆப்டிகலா ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க முடியும். அதுக்கு மேல ஜூம் ரேஞ்ச் கொடுக்கல, நல்ல ஒரு வேலை பார்த்திருக்காங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்ததா, பட் லிமிட்டடா கொடுத்திருக்காங்க. அண்ட் நைட் மோடுக்கு எந்த ஒரு டெடிகேட்டட் ஃபில்டர்ஸ்மே உங்க கொடுக்கல, இருக்கிறத நீங்க அப்படியே தான் கேப்சர் பண்ண முடியும். நவ் வி ஆர் இன் தி வீடியோ மோட். வீடியோ மோட்ல 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். திஸ் இஸ் தி வைட் ஆங்கிள் வியூ. அதுக்கப்புறம் 1x 2x அண்ட் 2.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் 2.5x ல இருந்து ஆல் தி வே அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் வீடியோ மோட்ல ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபிளாஷ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லனா ஆன் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஃப்ரேம் ரேட் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இந்த பீக் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களால மேக்ஸிமமா 4K at 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 1080p சூஸ் பண்ணீங்கன்னா உங்களால மேக்ஸிமமா 60 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 720p சூஸ் பண்ணீங்கன்னா உங்களால மேக்ஸிமமா 30 fps வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் இங்க பாருங்க ஸ்டெடி வீடியோ கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால 1080p at 60 fps வரைக்கும் மேக்ஸிமமா ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டெடி மோட்ல உங்களால ஜூம் பண்ணவே முடியாது, இருக்கிறத அப்படியே தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் தென் யூ ஹேவ் தி டெலிப்ராம்ப்டர். இந்த இடத்துல உங்களோட ஓன் ஸ்கிரிப்டை லோட் பண்ணி விட்டுட்டு ப்ளே பட்டனை தட்டி விட்டீங்கன்னா டெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ளே ஆகும். அப்படியே மேல போகுது தெரியுதா? சோ நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது இதை பார்த்து அப்படியே ஷூட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹேண்டியான ஒரு ஆப்ஷன்ங்க. அண்ட் வீடியோ மோட்லயும் மோஷன் ட்ராக்கிங் ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணி பாருங்களேன். ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, மோஷன் ட்ராக்கிங் ஆன் பண்ணி இருக்கும் பொழுது என்னால 4K at 30 ல ஷூட் பண்ண முடியும். சூப்பரான ஒரு ஆப்ஷன்ங்க. சோ வழக்கம் போல காரை டபுள் டேப் பண்றேன், ஃபோக்கஸ் லாக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? சோ 4K at 30 ல மோஷன் ட்ராக்கிங் ஷூட் பண்ண முடியும்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன்ங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா 1080p at 30 ல மட்டும் தான் உங்களால மேக்ஸிமமா ஷூட் பண்ண முடியும். 4K கொடுக்க மாட்டாங்க, 60 fps கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் நீங்க ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி வீடியோ ஷூட் பண்ணலாம். போட்டோ மோட்ல கொடுத்த அதே ஃபில்டர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய சினிமேட்டிக் LUTs கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த LUT பாருங்களேன், எவ்வளவு ஒரு சினிமேட்டிக்கா இருக்குன்னு பாத்தீங்களா? பட் ஃபில்டர்ஸ் அண்ட் LUTs அப்ளை பண்ணும்போது உங்களால மேக்ஸிமமா 1080p at 30 ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் பியூட்டி அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். அப்படி ஷூட் பண்ணும்போது உங்களால 1080p at 30 ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் தென் யூ ஹேவ் தி டாக்குமெண்ட் ஸ்கேனர். டாக்குமெண்ட் ஸ்கேனர்ல நீங்க 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1x 2x அண்ட் 2.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதாவது டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லங்க, 2.5x ல இருந்து 30x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இவ்வளவு தூரம் ஜூம் பண்ணி யாரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர், அதுல வந்து நீங்க ஒரிஜினல் வச்சுக்கலாம், Black and white இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா என்ஹான்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பாருங்களேன், இந்த 14 Pro Plus பாக்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு? அண்ட் இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா you can see protective watermark. இதை கிளிக் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ண போற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் நீங்க ஒரு வாட்டர் மார்க்கை டைப் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆப்ஷன் இது. அண்ட் அதே மாதிரி இங்க பாருங்களேன், டேப் டு டேக் a photo அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? நீங்க ஒருவேளை ஒரு புக் எல்லாம் ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு ஈஸியா வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். தென் யூ ஹேவ் தி ப்ரோ மோட். ப்ரோ மோட்ல நீங்க போட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் ஷூட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ மோட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி போட்டோ மோட்ல இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்களேன். இங்க பாருங்க, ஆல்ரெடி அவங்க நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்திருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? ஸ்லோ ஷட்டர், குயிக் ஸ்னாப், டாக்குமெண்ட்ரி. ஸோ இந்த ப்ரீசெட்ஸ்லாம் வேணும்னா நீங்க இன்ஸ்டன்டா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லனா உங்களோட ஓன் ப்ரீசெட்டை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் உங்க போன்ல இருந்து. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், ஆட் அப்படின்னு இருக்கா, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் போயிட்டு ஒயிட் பேலன்ஸை அட்ஜஸ்ட் பண்றேன். அண்ட் ஷட்டரை கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ISO லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் என்னோட செட்டிங். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆட் கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் இப்போதைக்கு சூஸ் பண்ண எல்லா பாராமீட்டர்ஸ் இங்க வந்துருச்சு பாத்தீங்களா? ஒயிட் பேலன்ஸ்ல இருந்து, ஷட்டர்ல இருந்து, எக்ஸ்போஷர்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதுக்கு நான் சன்செட் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த இருக்கு பாத்தீங்களா என்னோட ஓன் ப்ரீசெட். இப்போ ஸ்லோ ஷட்டர்ல இருக்கேன். இப்போ சன்செட்டை கிளிக் பண்றேன். டக்குன்னு மாறிடுச்சா? ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆப்ஷனுங்க. ஓகே, இப்போ ப்ரோ வீடியோ மோடுக்கு போவோம். ப்ரோ மோட்ல இருக்க எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ISO அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்,
பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பின்னாடி இருக்க வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணிக்கலாம், பிரைமரி ஆன் பண்ணிக்கலாம், டெலிஃபோட்டோ ஆன் பண்ணிக்கலாம். அது போக யூ கேன் அப்ளை லாட் ஆஃப் ஃபில்டர்ஸ், LUTs கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷன்ஸ் போய் பாருங்களேன், யூ கேன் see sonogram and histogram. இங்க இருக்கு பாருங்க histogram, அதாவது எக்ஸ்போஷர் வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் கீழ ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, this is sonogram, அதாவது ஆடியோ லெவல்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். அது போக யூ ஹேவ் எக்ஸ்போஷர் வெரிஃபிகேஷன். இங்க பாருங்க, அந்த கார் மேல ஒரு ரெட் கலர் ஜீப்ரா கிராசிங் தெரியுது பாத்தீங்களா, அந்த இடம்லாம் ஓவர் எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங், இதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த காரை சுத்தி, இந்த பாக்ஸஸை சுத்தி, இந்த வுட்டை சுத்தி எல்லாம் கிரீன் கலர்ல ஒரு லைன் தெரியுது பாத்தீங்களா, இந்த கார் மேல கூட தெரியுது. சோ இந்த இடம்லாம் நல்லா ஃபோக்கஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் கால் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங். அண்ட் ஆட்டோ எக்ஸ்போஷர் செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் see சென்டர் weighted metering, frame average and spot metering கொடுத்திருக்காங்க. அகைன் a professional option. and resolution பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால 4K at 30 ல ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 1080p பாத்தீங்கன்னா 60 fps வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. 120 fps வந்து அடிஷனலா கொடுக்கல, கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்குது எனக்கு. and then you have the slow motion mode. slow motion modeல wide angle lens தூக்கி விட்டாங்க, நல்ல ஒரு வேலை பார்த்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். and அதே மாதிரி 1x and 2.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும், அதுக்கு மேல கொடுக்கல. and resolution பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதர் 1080p ல ஷூட் பண்ணிக்கலாம், இல்லனா 720p ல ஷூட் பண்ணிக்கலாம். and frame rate பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருவேளை 720p சூஸ் பண்ணீங்கன்னா உங்களால 240 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இல்ல நான் 1080p ல ஷூட் பண்றேன் அப்படினா உங்களால 120 fps ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ரொம்ப ஆவரேஜா கொடுத்திருக்காங்க. and then you have the 50 megapixel mode. பின்னாடி இருக்கக்கூடிய சென்சாரோட ஃபுல் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா இந்த மோட நீங்க யூஸ் பண்ணணும். இதுல நீங்க ரெண்டு கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்னு பிரைமரி, இன்னொன்னு டெலிஃபோட்டோ. அதே மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, எல்லாத்தையும் அப்ளை பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். மிச்சபடி ஜூம்லாம் பண்ண முடியாதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் டைம் லாப்ஸ். டைம் லாப்ஸ்ல 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 1x 2x and 2.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். and 2.5x ல இருந்து 5x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால டைம் லாப் ஷூட் பண்ண முடியும், அதுக்கு மேல கொடுக்கல. and நிறைய ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால டைம் லாப் ஷூட் பண்ண முடியும். LUTs அப்ளை பண்ணி உங்களால டைம் லாப் ஷூட் பண்ண முடியும். and டைம் லாப்ஸ்க்குள்ளே நான் எதிர்பார்த்த மாதிரி ப்ரோ மோடையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ISO அட்ஜஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்போஷரும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். சூப்பர் ஆப்ஷன். and ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 4x ல இருந்து 1800x வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். and டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஃபினிட்டி வச்சுக்கலாம், அப்படி இல்லனா 10 மினிட்ஸ்ல இருந்து ஆல் தி வே அப் டு 240 மினிட்ஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். அகைன் டைம் லாப்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆட்டோ எக்ஸ்போஷர் செட்டிங். இதை கிளிக் பண்ணி நீங்க சென்டர் weighted, frame average இல்லனா ஸ்பாட் மீட்டரிங் வந்து செட் பண்ணிக்கலாம். and ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமா 4K at 30 fps வரைக்கும் செட் பண்ணி உங்களால டைம் லாப் ஷூட் பண்ண முடியும். பட் 4K ல உங்களால வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இங்க பாருங்க, கிளிக் பண்ணனே போயிடுச்சு பாத்தீங்களா. அதே மாதிரி ஃபில்டர்ஸும் அப்ளை பண்ண முடியாது. இங்க பாருங்க, கிளிக் பண்ணனே 1080p 30 க்கு மாறிச்சு பாத்தீங்களா. மித்தபடி இந்த செல்போன் வச்சு உங்களால ப்ரொபஷனல் டைம் லாப்ஸ் தாராளமா ஷூட் பண்ண முடியும். then you have the dual video mode. இத கிளிக் பண்ணுங்க. சோ எடுத்தோனே ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் தான் வருது. இத வந்து என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியல, 50-50 மட்டும் தான் என்னால வச்சுக்க முடியும். and கேமராவை நான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், எந்த ஃப்ரேமுக்குள்ள எந்த கேமரா வரணும் அப்படி நான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக்சர் இன் பிக்சர் வச்சுக்கலாம், இந்த மாதிரி. இங்க பாத்தீங்களா. ஓகே, இதுலயும் வந்து நீங்க கேமராவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா. அண்ட் ரியர் கேமராவை நான் பிஞ்ச் ஜூம் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அது எவ்வளவு ரேஞ்சுன்னு கரெக்டா எனக்கு தெரியல, காட்ட மாட்டேங்குது. அண்ட் ஜூம் பண்றதுமே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்குது. இதுல ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய பிரைமரி கேமரா மட்டும் என்னால யூஸ் பண்ண முடியும். வைட் ஆங்கிள் கேமராவோ டெலிஃபோட்டோ கேமராவோ என்னால யூஸ் பண்ண முடியல. இது ஒரு பெரிய டிராபேக் தான் நான் சொல்லுவேன் டூயல் வீடியோகிராஃபில. தென் யூ ஹேவ் தி AI வாட்டர் மார்க். இதுல நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. இங்க பாருங்க, எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சு நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். இது நீங்க ஃப்ரண்ட் கேமரால ஷூட் பண்ணிக்கலாம், ரியர் கேமரால ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாங் எக்ஸ்போஷர். இதுல ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. மூவிங் கிரவுட், நியான் ட்ரைல்ஸ், ஆயில் பெயிண்டிங், லைட் பெயிண்டிங், ஸ்டாரி ஸ்கை அண்ட் ஸ்டாரி ட்ரைல்ஸ். சோ உங்க செல்போனை ட்ரைபாட்ல மவுண்ட் பண்ணி இதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி நீங்க லாங் எக்ஸ்போஸ் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். தென் யூ ஹேவ் தி பேனோராமா. பேனோராமா நீங்க ஹாரிசான்டல் ஓரியன்டேஷன்ல ஷூட் பண்ணலாம், வெர்டிகல் ஓரியன்டேஷன்ல ஷூட் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஆப்ஷன். நான் பார்த்த வரைக்கும் 270 டிகிரிஸ் வரைக்கும் நீங்க ரொட்டேட் பண்ணி பேனோராமா ஷாட் எடுக்க முடியும். இப்போ ஃப்ரண்ட் போட்டோ மோட்ல இருக்கிறோம். இதுல நீங்க 0.8x and 1x வரைக்கும் ஸ்லைட்டா ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க முடியும். ஸ்லைட்டா கொடுத்திருக்காங்க. and filters அப்ளை பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். எக்கச்சக்கமா ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. பின்னாடி போட்டோ மோட்ல கொடுத்தா அதே ஆப்ஷன்ஸ் தான். and பியூட்டியை கிளிக் பண்ணா எக்கச்சக்கமா ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்மூத் வச்சுக்கலாம், டோன் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கான்டூர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், மேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்லெண்டர்னு ஒன்னு இருக்கு, ஹெட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், நோஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி விதவிதமா பண்ணி நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். and you can see HDR நீங்க ஆன் பண்ணா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கிரீன் ஃபிளாஷ் வேணா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா, ஸ்கிரீன் ஃபிளாஷ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். and ஆப்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் ரியர் போட்டோ மோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு ஆல் மட்டும் வித்தியாசமா இருக்கு, which is the add time stamp. அதை கிளிக் பண்ணுவோம். சோ உங்க போட்டோக்கு கீழ டேட்டும் டைமும் பிரிண்ட் ஆயிருக்கு, தெரியுதா. இதுல நீங்க aperture f1.0 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் blur பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். அகைன் நிறைய ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ண முடியும். அகைன் சேம் பியூட்டி அப்ளை பண்ணி உங்க ஃபேஸை மாத்தி உங்களால போட்டோ எடுக்க முடியும். அண்ட் முக்கியமான ஆப்ஷன், உங்களால HD போர்ட்ரேட் எடுக்க முடியும். இங்க பாத்தீங்களா, ஃப்ரண்ட் வீடியோ மோட்ல இருக்கிறோம். ஜூம்ல என்னால பண்ண முடியல, பட் ஃப்ரேம் கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நான் ரொம்ப க்ளோஸரா தெரியுறேன் பாத்தீங்களா. ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களால 1080p at 60 fps வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ண
பண்ண முடியும். 4K தூக்கி விட்டுட்டாங்க. அண்ட் அகைன் சூப்பரான விஷயம், ஃப்ரண்ட் கேமராலையும் யூ ஹேவ் தி டெலிப்ராம்ப்டர். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க ரீல்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா நைஸா வந்து இதுல நோட்ஸ் ஆட் பண்ணிட்டு பார்த்துட்டே படிச்சுட்டு போயிடலாம். நிறைய டேக் எடுக்கிறது குறையுங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராலையும் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும் 1080p at 30ல. அண்ட் இங்க பாருங்க LUTs அப்ளை பண்ணி என்னால வீடியோ ஷூட் பண்ண முடியும் அகைன் 1080p at 30ல. ஃப்ரண்ட் கேமரால ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ண முடியும் 720p at 120 fpsல. இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அகைன் ஃப்ரண்ட் கேமரால டைம் லாப்ஸும் உங்களால ஷூட் பண்ண முடியும் 1080p at 30ல. ஓகே, இப்போ கேமரா செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தி ஸ்மார்ட் சஜஷன்ஸ். இத கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் ஸ்கேனர் அண்ட் QR கோட்ஸ். உங்க செல்போன் கேமரா ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்க செல்போன் கேமரா ஒரு QR கோடை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ஆட்டோமேட்டிக்கா பண்ணக்கூடாதுன்னா நீங்க இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ரெண்டாவது ஆட்டோ நைட் மோட். ரொம்ப லோ லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து நைட் மோட் ஆன் ஆயிடும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் யூ ஹேவ் தி மோஷன் கேப்சர். லிவிங் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஒரு சில்ட்ரனோ பெட்டோ ஒரு ஹியூமன் பீயிங்கோ பார்த்தா அது மூவ்மெண்ட்ல இருந்தா கூட பிளர் இல்லாம உங்களால போட்டோ எடுக்க முடியும். இதை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யூ ஹேவ் மீட்டரிங் ப்ரிஃபரன்ஸ். இது ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. ஹை எண்ட் போன்ல இருக்கிற ஆப்ஷனை இந்த செல்போன்லயே கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்களா யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் ஃபேஸ் அண்ட் ஆவரேஜ். உங்க செல்போன் கேமரா ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட்டை பார்த்துச்சுன்னா அந்த ஃபேஸ்ல இருக்க லைட்டை ரெஃபரன்ஸா வச்சுட்டு எக்ஸ்போஷரை அட்ஜஸ்ட் பண்ணும். இல்ல ஒருவேளை ஆவரேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் ஃப்ரேம்ல இருக்க லைட்டிங் கண்டிஷனை வச்சு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி மெயின் கேமராவை ஆன் பண்ண உடனே டிஃபால்ட்டா எந்த ஃபோக்கல் லென்த் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 24mm, 28mm and 35mm. என்ன பொறுத்த வரைக்கும் 24லே வைங்க. நோட்டிஃபை அபவுட் ஓரியன்டேஷன். இது என்னன்னு பாருங்களேன். உங்க செல்போனை இந்த மாதிரி கிரவுண்டோட 100% ஃபிளாட்டா வச்சீங்கன்னா ஓரியன்டேஷன் காட்டுது பாத்தீங்களா? போர்ட்ரேட்ல வச்சாலும் அதே மாதிரி தான் காட்டும். அண்ட் நீங்க ஷூட் பண்ற போட்டோஸ் வந்து ஹை எஃபிஷியன்ட் ஃபார்மேட்ல வேணும்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பிக்சர் குவாலிட்டி எல்லாருமே ஹைல தான் வைப்பாங்க, அதனால நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் செல்ஃபி செட்டிங்ஸ் இருக்குது, இதை பாருங்களேன். ஃப்ரண்ட் கேமராவை மிரர் பண்ணணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மிரர் பண்ணாதான் கரெக்டான ஓரியன்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி பியூட்டி மோட்ல ஒரு பாயோவோ ஒரு மென்னையோ நீங்க ஷூட் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செல்போனே பண்ணிக்கும். பை டிஃபால்ட்டா கேர்ள்ஸ் அண்ட் விமனை மையப்படுத்தி தான் அந்த மேக்கப் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அண்ட் அடிஷனல் ஷட்டர் பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? இதை ஆன் பண்ணுங்களேன். இப்போ உங்க ஷட்டரை பிரஸ் பண்ணி இப்படி இழுத்து விடுங்களேன். இங்க பாருங்க இன்னொரு ஷட்டர் வந்துருச்சு பாத்தீங்களா? இப்போ ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி நீங்க போட்டோ எடுக்கலாம். அண்ட் வீடியோ ஆப்ஷன் கீழே யூ ஹேவ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ப்ரோ மோட்லயும் டைம் லாப்ஸ்லயும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லனா ஆஃப் பண்ணிருங்க. ஆட்டோ ஃப்ரேம் ரேட். ஒருவேளை நீங்க நைட் டைம்லயோ இல்ல லோ லைட்லயோ வீடியோ ஷூட் பண்றீங்கன்னா உங்க செல்போன் ஆட்டோமேட்டிக்காவே ஃப்ரேம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அப்படி ஃப்ரேம்ஸை ரெடியூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஷட்டர் ரோலிங் இல்லாம கிளியரான ஒரு ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கும். அண்ட் வீடியோ என்கோடர் H.264 இல்லனா 265 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 264 தான் மோஸ்ட் ஆஃப் தி டிவைசஸ்ல ப்ளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆப்ஷன் லைவ் இன் ஏர் மானிட்டர். இது என்னன்னா நீங்க வீடியோ ஷூட் பண்ணும் பொழுது ஹெட்போன்ஸ் மூலமா என்ன மாதிரி சவுண்ட் பிக்கப் நடக்குது, நாய்ஸ் லெவல்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு நீங்க லைவா மானிட்டர் பண்ணிக்கலாம். அகைன் ஹேண்டியான ஒரு ஆப்ஷனுங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் டேக் பண்ணணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வால்யூம் பட்டன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த இருக்கு பாத்தீங்களா வால்யூம் பட்டன். இதை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும் அப்படிங்கறத நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ வால்யூம் பட்டன்ஸை நீங்க ஷட்டரா யூஸ் பண்ணிக்கலாம், டைமரா யூஸ் பண்ணிக்கலாம், ஜூம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வால்யூம் ஏத்தவோ இறக்கவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா டைமர்ல இருக்குது. அடாப்டிவ் டெலிஃபோட்டோ சப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டெலிஃபோட்டோ கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். சோ பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லனா ஒரே குழப்பமா இருக்கும். ஷூட் வித் ஸ்கிரீன் ஆஃப் அகைன் a fantastic ஆப்ஷன். இது என்னன்னா உங்க செல்போனை நீங்க ட்ரைபாட்ல போட்டு டைம் லாப்ஸோ இல்லனா ஒரு லாங் வீடியோவை ஷூட் பண்றீங்க அப்படின்னா 3 நிமிஷம் கழிச்சு செல்போன் ஸ்கிரீன் தானா ஆஃப் ஆயிடும். பட் வீடியோ பேக்ரவுண்ட்ல ரெக்கார்ட் ஆயிட்டே தான் இருக்கும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதிகமா வீடியோ ஷூட் பண்றவங்க இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் preserve settings. இதை கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு 4 மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 மோடோட செட்டிங்ஸை நீங்க preserve பண்ணனும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லனா ஆஃப் பண்ணிக்கலாம். இது என்னன்னா நீங்க ஒருவேளை உங்க கேமரா மோட்ல ஒரு 2x ஜூம் வச்சிருக்கீங்க, ஒரு black and white filter வச்சிருக்கீங்க அப்படின்னு வெச்சுக்கோங்க. நீங்க கேமராவை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது அதே செட்டிங் திரும்ப உங்களுக்கு ரீஅப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் அதை கிளிக் பண்ணுங்க. அகைன் இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்களேன். ஃபீச்சர்ட் லேஅவுட் இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்களேன். சோ இதுதான் டிஃபால்ட் லேஅவுட். இதை நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். இங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி மாத்திக்கலாம். அதே மாதிரி கேமரா மோட்ஸை கிளிக் பண்ணுங்களேன். நீங்க மோர் டேப் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா மோர் பேனல் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மோர் டேப்ல தான் இருக்குது. அது என்னன்னு காட்டுறேன் பாருங்களேன். சோ இதுதாங்க மோர் டேப். இப்படியே நீங்க போனீங்கன்னா மோரை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி. இப்போ மோர் பேனலை கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இதுல இல்ல பாத்தீங்களா? சோ நீங்க என்ன பண்ணணும்னா அப்படி ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் வரும் உங்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் a better layout. அண்ட் ஷட்டரோட சவுண்டை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வச்சுக்கலாம், ரெட்ரோ வச்சுக்கலாம், ஃபில்ம் வச்சுக்கலாம், அண்ட் மாடர்ன் வச்சுக்கலாம். அண்ட் லொகேஷன்லாம் நீங்க சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க, இல்லனா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஷட்டர் சவுண்டே எனக்கு வேணாம்டா அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்டி பேண்டிங். வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபிளிக்கரிங் ஆச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா செக் ஃபார் அப்டேட்ஸ் அண்ட் ரீஸ்டோர் டிஃபால்ட்ஸ்.
அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். வைட் ஆங்கிள் கேமரா ஆவரேஜ்ங்க, கலர் சயின்ஸுமே வந்து ஆவரேஜா இருந்துச்சு, டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப நேரோவா இருந்துச்சு. ஈவன் நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணா கூட பிக்சல்ஸ்லாம் எப்படி உடையுதுன்னு பாத்தீங்களா? இப்போ நீங்களே பாருங்களேன், பிரைமரி போட்டோக்கும் வைட் ஆங்கிள் எடுத்ததுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? வைட் ஆங்கிள் போட்டோஸ்ல கலர்ஸ்லாம் அப்படியே மியூட்டா இருக்கு, தெரியுதா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லாங் ரேஞ்சில் பிரைமரி கேமரா as well as 2.5x டெலிஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணது. வைட் ஆங்கிள் கேமராவை கம்பேர் பண்ணும்பொழுது பிக்சர்ஸ்லாம் வந்து ஃபார் பெட்டரா இருந்துச்சுங்க. கலர் சயின்ஸும் டைனமிக் ரேஞ்சும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிளாரிட்டியுமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா தான் இருந்துச்சு. பட் நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ்லாம் பயங்கரமா உடையுதுங்க. பட் க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணப்பட்ட பிரைமரி அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா போட்டோஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. கலர் சயின்ஸும் டைனமிக் ரேஞ்சும் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்க ஓரளவுக்கு ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியுங்க. அண்ட் இது எல்லாத்தோட ஒரு பெட்டர் மோட் இருக்குன்னா அது வந்து ஹெச்டி மோட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஹெச்டி மோட்ல நீங்க பிரைமரி கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், டெலிஃபோட்டோ கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல ரெண்டு கேமராவுமே ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. பிக்சர்ஸ்லாம் அப்படியே பஞ்சியா இருந்துச்சு, டீடைல்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. இப்போ இந்த காரை மட்டும் நீங்க பாருங்களேன். இந்த காரை நான் வைட் ஆங்கிள்ல ஷூட் பண்ணிருக்கேன், பிரைமரி போட்டோ மோட்ல ஷூட் பண்ணிருக்கேன், டெலிஃபோட்டோல ஷூட் பண்ணிருக்கேன், அண்ட் லாஸ்டா ஹெச்டி கேமரால ஷூட் பண்ணிருக்கேன். டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஹெச்டி மோட்ல எந்த அளவுக்கு டீடைல்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதே மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணப்பட்ட ஹெச்டி போட்டோஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட நல்லா விசிபிளா இருந்துச்சுங்க. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஹெச்டி மோட்ல ஷூட் பண்ணப்பட்ட ஹியூமன் சப்ஜெக்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. டீடைல்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்க முடியும். இப்ப பாப்பாவோட கண்ணை நீங்களே பாருங்களேன், எவ்வளவு தத்ரூபமா இருக்குன்னு பாத்தீங்களா? அண்ட் போர்ட்ரேட் போட்டோஸ் எல்லாமே சைஸ்ல ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருந்துச்சு. கலர் சயின்ஸா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தாங்க. பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்டும் ஸ்மூத்தா சினிமேட்டிக்கா இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், மோஸ்ட் ஆஃப் தி போர்ட்ரேட்ஸ்ல ஆர்டிஃபேக்ட் உள்ள வருதுங்க. மோஸ்ட் ஆஃப் தி பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா ஆர்டிஃபிஷியலா இருக்கு. உங்களால பார்க்க முடியுதா? பாப்பாவோட ஹேர் லைனை பாருங்க, கண்களை பாருங்க, அப்படியே ஒரு ஆர்டிஃபேக்ட் உங்களால பார்க்க முடியுதா? பர்టిక్యులரா நீங்க ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும் பொழுது இந்த ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் சிவியரா வருதுங்க. மிச்சபடி போர்ட்ரேட் மோட்ல எடுத்த எல்லா போட்டோஸும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தேர் இஸ் ஆப்ஷன் கால் ஃபுல் பாடி போர்ட்ரேட். இதுல எடுத்த எல்லா போட்டோஸும் செம்ம ஆவரேஜா இருந்துச்சு. எக்ஸ்போஷர் பேலன்ஸ்டாவே இல்லாம கண்டபடி மாறிக்கிட்டே இருந்துச்சுங்க. அண்ட் பிக்சர்ஸ்மே நீங்க ஜூம் பண்ணீங்க அப்படின்னா கண்டபடி பிக்சல்ஸ் உடையுது. பட் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, ஃப்ரண்ட்ல ஷூட் பண்ணப்பட்ட போர்ட்ரேட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஆர்டிஃபேக்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லவே இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. எனக்கு நம்ம ஃப்ரண்ட் கேமரால எடுத்த போர்ட்ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் ஃபில்டர்ஸ்மே ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் கமிங் டு தி நைட் மோட், இந்த இடத்துலயுமே வைட் ஆங்கிள் வந்து பிலோ ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. மோஸ்ட் ஆஃப் தி பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா டார்க்கா வெறும் ஷில் அவுட் மாதிரி தெரியுதுங்க. பட் பிரைமரியும் டெலிஃபோட்டோவும் இந்த இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. நீங்க ஜூம்லாம் பண்ணி பார்க்க முடியாது, இருக்கிறத அப்படியே ஃப்ரேம்ல வச்சு பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லா டீடைல்ஸையும் பிக்கப் பண்ணிருந்துச்சுங்க. அது பில்டிங்ஸா இருக்கட்டும், ட்ரீஸா இருக்கட்டும், கிளவுட்ஸா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா பிக்கப் பண்ணிருந்துச்சு. ஈவன் ஸ்டார்ஸை கூட ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிருந்துச்சுங்க. அண்ட் டிசப்பாயிண்டிங்கா எக்ஸ்போஷர் டைம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா அரௌண்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் எப்படி இருந்தாலும் பிக்சர்ஸ்லாம் வந்து டீசென்ட்டாவே இருந்துச்சுங்க. அதே மாதிரி நைட் டைம்ல நான் ரியர் ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸுமே சூப்பரா இருந்துச்சுங்க. பிக்சர்ஸ்ல எக்கச்சக்கமா டீடைல்ஸ் இருந்துச்சு. ஸ்கின் டோனுமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சுங்க. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, போன் வந்து ஃபோக்கஸை ஹண்ட் பண்ணிட்டே இருக்கிறனால ஒவ்வொரு போட்டோவும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பட் எண்ட் ஆஃப் தி டே பிக்சர்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. ஈவன் ஃபில்டர்ஸ் வச்சு எடுத்த போட்டோஸ்மே நல்லா இருந்துச்சு. நைட்ல எடுத்த செல்ஃபிஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் சயின்ஸ் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் கிளாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க. எல்லா பிக்சர்ஸ்லயுமே சிவியர் நாய்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பிக்சர்ஸ் வந்து சாஃப்டா இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1080p at 30 fps ல ஷூட் பண்ணப்பட்ட வைட் ஆங்கிள் வீடியோ. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வீடியோ வந்து ஆவரேஜா இருந்துச்சு. கலர் சயின்ஸா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப மீடியோக்கரா இருந்துச்சுங்க. இந்த ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்களேன், ஒரு மாதிரி டார்க்கா நிறைய ஷேடோஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அண்ட் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்த ஃபுட்டேஜ்ல நிறைய நாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லாங் ரேஞ்சில் ஷூட் பண்ணப்பட்ட 4K at 30 fps வீடியோ. கலர் சயின்ஸும் டைனமிக் ரேஞ்சும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் கலர்ஸ்லாம் கொஞ்சம் மியூட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியுதா? பட் வீடியோ கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சுங்க. ஈவன் இப்போ இந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, யானை மலை பாருங்களேன், அப்படியே ஸ்லைட்டா சினிமேட்டிக்கா அழகா தெரியுதா? அண்ட் வீடியோ ப்ராசஸிங்குமே நல்லா பிரைட்டா ஸ்மூத்தா இருந்துச்சுங்க. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க பேன் பண்ணி ஷூட் பண்ணும்போது ஸ்லைட்டா ஷட்டர் ரோலிங் வந்து உள்ள வரதான் செய்யுது. உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தான வீடியோ வேணும்னா யூ ஹேவ் டு ஷூட் at 1080p at 60 fps. பட் 1080p at 60 fps ல வீடியோ கிளாரிட்டி ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சுங்க. கலர்ஸ்மே நல்லா மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணப்பட்ட 4K வீடியோஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. கலர் சயின்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்ச் ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. ஃபுட்டேஜ் நல்லா கிறிஸ்பா கிளியரா ஷார்ப்பா இருந்துச்சுங்க. பட் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, ஃபோக்கஸிங் சிஸ்டம். இந்த போனை வச்சுட்டு ஒரு மூவிங் சப்ஜெக்ட்டை நீங்க ஷூட் பண்றது கொஞ்சம்
கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபோக்கஸ் வந்து ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அப்படியே முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டே இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அண்ட் சர்ப்ரைசிங்கா டெலிஃபோட்டோல எடுத்த வீடியோகிராஃபியும் சூப்பரா இருந்துச்சுங்க. லாங் ரேஞ்சில் எடுத்த வீடியோவும் சரி, ஷார்ட் ரேஞ்சில் எடுத்த வீடியோவும் சரி, ரெண்டுமே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. கலர் சயின்ஸும் டைனமிக் ரேஞ்சும் நல்லா சினிமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ ஒரு தூரமான சப்ஜெக்ட்டை ஷூட் பண்ணனும்னா இந்த செல்போனை வச்சு நீங்க ரொம்ப ஈஸியா ஷூட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி நான் சினிமேட்டிக் LUTs வச்சு 1080p at 30ல ஷூட் பண்ண ட்ரை பண்ணேன். நான் பார்த்த வரைக்கும் ரியர் கேமரா வீடியோ ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. இதை நீங்க ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, சும்மா ஒரு ஜாலிக்கு வேணா ஷூட் பண்ணிக்கலாம். பட் சர்ப்ரைசிங்கா ஃப்ரண்ட்ல LUT யூஸ் பண்ணி ஷூட் பண்ண வீடியோ கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுங்க. ஸ்லைட்டா சினிமேட்டிக் லுக் கொடுக்குது பாத்தீங்களா? சோ அதனால நீங்க சோஷியல் மீடியால ரீல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த ஃபில்டர்ஸையும் LUTஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல 1080p at 30ல ஷூட் பண்ணப்பட்ட எல்லா வீடியோஸும் டீசென்ட்டா இருந்துச்சுங்க. அது ஃபோர்கிரவுண்டா இருக்கட்டும், பேக்ரவுண்டா இருக்கட்டும், எல்லாமே நல்லா கிளியரா கேப்சர் பண்ணிருந்துச்சு. பட் கிளாரிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி கலர்ஸ்மே பாருங்களேன், அப்படியே ஸ்லைட்டா மியூட் ஆன மாதிரி தெரியுதா? அண்ட் 1080p at 60 and 30ல ஷூட் பண்ணப்பட்ட ஸ்டெடி வீடியோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஜிம்பல் அளவுக்கு சூப்பர் ஸ்டெடி வீடியோஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க, பட் டீசென்ட்டான வீடியோ அவுட்புட் கிடைச்சிருந்துச்சு. நான் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்களேன். 4K வீடியோ கம்பேர் பண்ணும்போது 1080p வீடியோ கொஞ்சம் மியூட்டா இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸ்லோ மோஷன் வழக்கம் போல லாங் ரேஞ்சில் ஷூட் பண்ணப்பட்ட ஸ்லோ மோஷன் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி கொதன்னு தெரியுது, நோட்டீஸ் பண்ணீங்களா? பட் நீங்க க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணும்போது கிளாரிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸ்லோ மோஷன் வீடியோ ப்ராசஸிங்கும் வீடியோ எஃபெக்ட்டும் நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சுங்க. எந்த ஒரு ஹிக்கப்பும் என்னால நோட்டீஸ் பண்ண முடியல. டூயல் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் 1080p at 30 வீடியோ கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு பஞ்சியெல்லாம் இல்ல. கிளாரிட்டி ஆவரேஜா இருந்தாலும் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து யூசபிள் தான். ஏன் அப்படின்னா நீங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கேமராஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிக்சர் இன் பிக்சர் விண்டோ நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நான் நைட் டைம்ல 4K at 30 fpsல பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி டெலிஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி பார்த்தேன். அவுட்புட் வந்து டீசென்ட்டா இருந்துச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணி இருந்துச்சு. பட் நீங்க வந்து செல்போனை பேன்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா பயங்கரமா ஷட்டர் ரோலிங் வருது. அதனால ஒரு ஸ்டில் சப்ஜெக்ட்டை நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பாருங்களேன், சில ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்குது, உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? இதை வந்து நான் டெலிஃபோட்டோ வச்சு ஷூட் பண்ணேன். அண்ட் ரியர் ஃபிளாஷ் யூஸ் பண்ணி 4K at 30ல ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ சூப்பரா இருந்துச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வீடியோ கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி சப்ஜெக்ட் முன்ன பின்ன மூவ் பண்ணுச்சு அப்படின்னா நாய்ஸ் லெவல் அதிகமா உள்ள வந்துட்டு வெளியே போறதை உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். பட் திஸ் இஸ் ஓகே ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் லாஸ்டா பேனோரமா, இந்த செல்போன் கிறிஸ்டல் கிளியரா சூப்பரான பேனோரமா ஷூட் பண்ணுதுங்க. இப்போ இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்களே பாருங்களேன், எவ்வளவு பஞ்சியா எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பாத்தீங்களா? பட் ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா நீங்க சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பேனோரமா ஷூட் பண்ண முடியாது. அப்படி பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஏலியன் மாதிரி போட்டோ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு Redmi Note 14 Pro Plus 5G ஓட கேமரா சிஸ்டம்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு சூப்பரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு, அதே மாதிரி வீடியோகிராஃபியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. லாங் ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் ரேஞ்ச் பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருந்துச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்கா செல்ஃபி கேமரா இஸ் ஆல்சோ ஓகே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அபவ் ஆவரேஜ் கேமரா. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு உண்மையிலே ஒரு சூப்பரான கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இல்ல பாஸ், இந்த கேமரா சிஸ்டம் எனக்கு அவ்வளவு பிடிக்கல, வேற செல்போன் பண்ணி நான் கண்ணு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் Vivo V40, Vivo V40e. கொஞ்சம் காசு இருந்தா Vivo V40 Pro கூட போங்க. OnePlus Nord 4 கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் Oppoல Reno சீரிஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இவன் தான்டா சூப்பர், இவனை தான் வாங்கணும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இவனோட காம்படிட்டர்ஸும் இவனோட கொஞ்சம் நல்லா பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். பர்టిక్యులரா Vivoவோட இந்த Z சீரிஸ்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ யாலோ மொபைல்ஸ் போங்க, எல்லா செல்போன்ஸையும் வாங்கி பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த செல்போன் உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் கூட நினைச்சீங்கன்னா யாலோ மொபைல்ஸ் நம்பரை நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மனோஜ். அண்ட் ஒரு நிமிஷம் பாஸ் போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்க்கோங்க. பை பாய்.